திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு தீ விபத்தில் சிக்கிய இடத்தில் ரயில்வே பொது மேலாளர் ஆரியன் சிங் ஆய்வு நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், இது பற்றிய மேலும் விவரங்கள். திருவள்ளூர் அருகே ரயில்வே நிலையம் அருகே அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. அந்த டேங்கர் ரயில் மூலியமாக சென்ற போது தடம் புரண்டதாக கூறப்படுகிறது. அதற்குண்டான ஆய்வு பணிகளை தென்மண்டல மேலாளர் ஆர்.என். சிங் அவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள், சென்னை கோட்ட மேலாளர்கள் மற்றும் திருவள்ளூர் கோட்ட மேலாளர்கள் 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த ரயில் எப்போது புறப்பட்டது, இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, அந்த ரயிலில் தடம் புரண்டது காரணம் என்ன, அதே போன்று டேங்கர் அந்த ரயிலில் எடுத்துக்கொண்டு போன அந்த டேங்கரில் 70,000 லிட்டர் டீசல் மற்றும் கூடாயில் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே எரியாமல் மீட்கப்பட்ட டேங்கர்களையும் ஆய்வு செய்தார். அதனை அடுத்து 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், ரயில்வே துறை ஊழியர்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மற்றும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை விரைவுபடுத்தும் பணி அந்த 4 தண்டவாள பாதைகள் இருக்கிறது, அந்த டிராக்குகள் என்பவர்கள் அந்த 4 டிராக்குகளையும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்புறப்படுத்தும் பணி அந்த புதியதாக அமைக்கப்படுகிறது. அதே போன்று கற்களையும் அப்புறப்படுத்தும் பணிகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த டீசல் என்பது ஒழுகி சென்றிருக்கிறது. அந்த பாதை முழுவதுமாக டீசல் இருப்பதன் காரணமாக அதனை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். மற்ற ரயில் சேவை தொடங்குவதற்கு முன்பாக இந்த சேவை முழுவதுமாக அந்த பணிகளை நிறைவேற்றதும் அதற்காக தான் ஆர்.என். சிங் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இங்கே அவர் முகாம் அமைத்திருக்கிறார். இன்று முழுவதுமாக அந்த பணி நிறைவேற்ற பிறகுதான் இங்கிருந்து புறப்படுவான பத்திரிகையாளர் மத்தியில் அவர் பேசியிருக்கிறார். இருப்பினும் தற்போது உயர் அதிகாரிகள் 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போதுதான் சிறிது நேரம் முன்பாக அந்த தீயை 8 மணி நேரம் கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த மின்சார வயர்கள் 4 பாதைகள் செல்லக்கூடிய மின்சார வயர்கள் அருந்து கிடக்கிறது. அது புதிதாக அமைக்கிறார்கள். அதே போன்ற டிராக்குகளையும் அமைக்கிறார்கள். அதுக்கு உண்டான ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் ராட்சச இயந்திரங்களை கொண்டு வந்து பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த ஏற்கனவே அந்த சிதலமடைந்த அந்த காணப்படக்கூடிய அந்த டிராக்குகளில் அந்த டேங்கர்கள் அந்த அப்புறப்படுத்தும் பணி, அந்த சக்கரங்கள் உடைந்து கிடக்கக்கூடிய சக்கரங்களை அப்புறப்படுத்தும் பணி, அதனை தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதே போன்று இதற்கு தனியான விசாரணை குழு ஒன்று அமைத்திருக்கிறார். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, இந்த விபத்துக்குண்டான அறிக்கை மத்திய ரயில்வே துறையிடம் அளிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த குழு அமைத்து ஆர்.என். சிங் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.